கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மறுபடியும் இந்த காணொளியின் மூலமாய் உங்களை பார்க்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம்தான். அன்னாளை குறித்து பார்க்க போகும். அன்னாள் மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரியா இருந்தார். எல்கானா 2 மனைவிகளை உடையவனா இருந்தார். அன்னாள் பிள்ளை இல்லாதிருந்தார். பெனினாளுக்கு பிள்ளை இருந்தது. இந்த அன்னாள் மனக்லேசம் உள்ள ஸ்திரின்னு சொன்னனே, எதற்காக இவள் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ? இவளுக்கு பிள்ளை இல்லாதது நிமித்தம் அநேகர் இவளை நிந்திக்கிறார். அநேகர் பிள்ளை இல்லாத மலடி என்று சொல்லுகிறார்கள். அது நிமித்தம் இவள் ரொம்ப உடைந்து நொறுங்கி அழுது கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கூட ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்க நொறுக்கப்பட்டிருக்கலாம். சில வியாதியின் நிமித்தம், பலவீனத்தின் நிமித்தம், கடன்களின் நிமித்தம் நீங்க நொறுக்கப்பட்டு அழுது கொண்டே இருக்கலாம். என் வாழ்க்கை மாறாதா? என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் மாறாதா? யாராவது இதை மாற்றிவிட மாட்டார்களா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருக்கலாம். என்ன செய்யணும் தெரியுமா? அவங்க வருஷத்தோறும் தேவாலயத்துக்கு போய் பலி செலுத்தும் போது அன்னாள் என்ன செஞ்சாலன்னா, அந்த அதிகாரத்தினுடைய 12வது வசனம் சொல்லுது, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது, உங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால மாற்ற முடியும், வேறு ஒருவராலே மாற்ற முடியாது. தேவஜனமே, ஆனபடினால சொல்லுகிறேன், உங்களுடைய எல்லா பாரங்கள், கண்ணீர், கவலை, வேதனை எல்லாவற்றையும் கொண்டு போய் தேவ சமூகத்தில் விண்ணப்பமாய் வையுங்கள். அப்பொழுது அதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். மனுஷன் இருதயத்தை பார்க்கிறதில்ல, அவன் முகத்தை பார்க்கிறான். தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். ஏன்னா ஏலி இதை பார்த்துட்டு குடிச்சு வெறிச்சிருக்கிறான்னு சொல்லி சொல்றான். அப்போதான் இவன் சொல்றான், நான் குளிக்கல, நான் வெறிச்சிருக்கல, நான் பேலியாளின் மகள் என்று நீங்கள் எண்ணாதிருங்கள், நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, எனக்கு பிள்ளை இல்லை, எல்லாரும் என்ன மலடின்னு சொல்றாங்க, நான் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தேன்னு சொல்லும் போது ஏலியும் சொன்னாரு, சரி, நீ வேண்டிக் கொண்டிருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார், அது எல்லாத்தையும் கர்த்தர் உனக்கு தருவார்னு சொல்லி முடிக்கும் போது அவரு சொல்லி அனுப்பிடுறார். ஆனா கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினா. அன்னாளுக்கு சாமுவேல் பிள்ளையாண்டானை ஒரு குமாரனாய் கொடுத்தார். அன்னாளுடைய வேண்டுதலும் விண்ணப்பமும் கேட்கப்பட்டது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்துக்காக நீங்க தொடர்ந்து அழுது கொண்டிருக்கிறீங்க, எந்த காரியத்துக்காக அடிக்கடி உபவாசித்து கர்த்தர் எனக்கு இதை தர வேண்டும் சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, அதை உங்களுக்கு தருவார். உங்க வியாதியிலிருந்து கர்த்தர் சுகம் தருவார். கேன்சர் வியாதிகளை மாற்றவும் அவருக்கு வல்லமை உண்டு. எத்தனை பெரிய மரண வியாதியா இருக்கட்டுமே, அதை அவர் உடைத்து போடுவார். உன் ஜபத்துக்கு, உன் விண்ணப்பத்துக்கு பதில் தேவனிடத்திலிருந்து வந்தது என்று நினைத்துக்கொள். என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அன்னாள் மனக்லேசம் உள்ள ஸ்திரியா இருந்து வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி அதற்கான பதிலை அவர் பெற்றுக்கொண்டார். முறுமுறுக்கல, ஆண்டவர் எனக்கு தரலன்னு சொல்லல, ஆண்டவர் எனக்கு தரணும்னு சொல்லி அழுதாலே. ஆண்டவரே, அது போல எங்க வாழ்க்கையில உண்மை முறுமுறுக்க மாட்டோம், அழுது விட மாட்டோம், ஆண்டவருக்கு தரலன்னு சொல்ல மாட்டோம். ஆனா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விண்ணப்பம் பண்ணுவோம். பிள்ளைகள் எதற்கெல்லாம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு அதனுடைய பதிலை தாங்க. ஆண்டவரே இயேசுவே, கேன்சர் வியாதிகள் நீங்கி போகட்டும், மரண ஆவிகள் பிள்ளைகளை விட்டு ஓடி போகட்டும், இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்பைனல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு விடுதலையை தருவீராக. கரம் பெரிய அற்புதம் செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே,